இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் உறவு என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும், அன்பு என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும். அந்த அன்பால் உறவாடலால் தான் இந்த உலகமே என்ன செய்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கு. நாம் மற்றவர்களுக்கு தேவையானவர்கள், மற்றவர்கள் எங்களுக்கு தேவையானவர்கள். இப்படித்தான் இந்த உறவை என்ன செய்கிறது, போகிறது. ஒரு அறிஞரிடத்திலே வந்து ஒருவர் கேட்கிறார், நான் எல்லாரோட என்னது முரம்பட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு, எல்லாம் பாத்திர தான் பேசுறான், வந்தா பொய்யத்தான் பேசுறான், பேசினா புறமா தான் என்ன செய்யறான் பேசுறாங்க, எதுல நல்ல கதைகள் வருதில்லை, ஒன்றில் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் ஆதரிச்ச மாதிரி இருக்குது, அல்லது எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், டெய்லி எதிர்த்துக்கிட்டே என்ன செய்யுது இருக்க வேண்டியிருக்கு, நான் ஒதுங்க போறேன்றார். அவர் சொல்றார்களுக்கு நீ தேவை, மக்களுக்கு நீ தேவை, உனக்கு மக்கள் தேவை. இதுதான் சிச்சுவேஷன். இது ஒதுங்கி போறதெல்லாம் என்னது சரி வராது. ஆனாலும் மக்களோடு நடந்து கொள்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு செவிடனாகவும் ஊமையானவனாகவும் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன, கேட்கும் கேட்ட மாதிரியே இருக்காதீங்க, கேட்கும் கேட்ட மாதிரியே இருக்க, பேச இயலும் பேசிடாதீங்க, இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கன்றாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, உங்களுக்கு முன்னுக்கால பேசப்படுற எந்த கருத்து உங்களோட முரண்பட்டாலும் சரி, நீங்க கேட்காத மாதிரி என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அவர்களுக்கு எதிராக அவங்களுக்கு பேச முடிந்த ஒரு நிலை இருந்தாலும் பேசாத மாதிரி என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும் என்று ஒரு வழிகாட்டுகிறார். இதை பார்த்தீங்கன்ற நேரடியாக நீங்க விஷயம் விளங்காம பார்த்தீங்கன்னா நயவஞ்சகராக இருக்கீங்கன்னு சொல்ற மாதிரி என்ன செய்யுது இருக்க நம்ம முடிவெடுப்போம். சமாளிக்க சொல்றதை என்ன செய்வோம், நயவஞ்சகராக இருக்க நம்ம முடிவெடுப்போம். இந்த அப்படி என்றால் உறவோடு வாழ்வது என்பது இந்த சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் சார், நான் சொல்றேன் நாலு விஷயங்களை சொல்கிறேன். ஒன்று குடும்ப உறவு, ரெண்டாவது நட்பு, ரெண்டாவது தொழில் ரீதியான, ரெண்டாவது சமூக ரீதியாக. எல்லாமே நாம சேர்ந்து அன்பு காட்டி வாழ வேண்டி இருக்கிறது. அன்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த ரஹ்மத்தை வந்து மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிக்கிறான், மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிக்கிறான். ஒரு சின்ன உதாரணம், எங்கேயா பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா மனுஷன் மாதிரி இருக்கிறான்டான்னு எந்த கோழியும் இல்லை, அது சேம் தான். குறிப்பிட்ட டைமில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடுறது, விரட்டி விட்டுறது. இவன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான், சீச்சு சாப்பாடெல்லாம் எடுப்பதற்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி எந்த மூத்த குஞ்சு எந்த கோழி என்ன செய்யறது இல்லை, இணைச்சிக்கிட்டு போனதாக வரலாறு இல்லை, அதுல டிஃபரெண்டே இல்லை. அப்படின்னா என்ன, அதுக்கு அன்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திக்கிறான், அப்படியே முடிஞ்சு. அதான் நிரந்தரமாக என்றைக்கும் என்ன செய்யும், அப்படித்தான் இருக்கும். அதுல கூடுதல் குறைச்சல் வரவே வராது. உலகத்தில் உள்ள மனிதர் அல்லாத ஜின்கள் அல்லாத எல்லாருடைய அன்பும் அதுதான். மனுஷனுக்கு தான் அந்த பிரச்சனை, வளர்த்துக்கண்டே போகலாம் நீ சாகும் வரைக்கும். ஒரு அன்பு இயல்பாக வருது, அன்பு இயல்பாக வந்தது என்று சொன்னா நியாயம் பேசவே மாட்டீங்க. அன்பு இயல்பாக வந்தால் நியாயம் பேசவே மாட்டீங்க. எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பா இருக்கும், எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பா இருக்கேன். இயல்பிலே உங்களுக்கு அன்பு, மகன், தாய் தந்தை, தம்பி, இப்படி சில அன்புகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மனுஷன் செய்யாத தவறா என் தம்பி செஞ்சிட்டான் அப்படின்னு பேசிடுவோம். அப்படின்னா நம்ம தவறில்லைன்னு மறுக்க மாட்டோம், அந்த தவறை நம்ம என்ன செய்வோம், நியாயப்படுத்துவோம். இரண்டாவது கட்டம், அன்பை தக்க வைப்பது என்பது எதுல இருக்குது, பழக்க வழக்கம், குணம், தான தர்மம் எல்லாம் ரெண்டாவது இடத்துல வைங்க. முதலாவது அன்பை தக்க வைத்துக் கொள்வதும் உறவை தக்க வைத்துக் கொள்வதும் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வது எங்க நிக்குது தெரியுமா, பேச்சில தான் நிக்குது, பேச்சில தான் நிக்குது. எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான், ஒரு சொல்லுல எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவான், ஒரே ஒரு சொல்லுல குழிய தோண்டி புதைச்சிரு, எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா அப்படியே என்ன செஞ்சிடும், அதுக்கு பின்னால முழுமையாக திருப்பி எடுக்க முடியாத ஒரு நிலைமையில என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, நான் வாபஸ் வாங்குற நிலைமையில் இதுவரைக்கும் வேலை செய்யக்கூடிய இந்த நபரோடு எந்த வார்த்தையும் பேசியதில்லை 50 வருடங்களாக ஒரு அறிஞர்